ரத்தன் டாட்டா என்ன பண்ணாரு? ரத்தன் டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? இந்தியாவில் வந்து டாடா கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மோட்டார்ஸ், டாடா அப்படின்றது பெரிய குரூப், சாதாரண குரூப் இல்லை. அவருடைய சொத்தெல்லாம் முதல்ல இருந்தே எவ்வளவு வந்தாலும் ஒரு 1 பில்லியன் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு 1/2 பில்லியன் வந்து சேரிட்டிக்கு டொனேஷன் பண்ணிடுவார். இதே தான் வேலை அவருக்கு. இன்னைக்கு அவரோட சொத்து மொத்தத்தையும் அந்த நாய்க்கு கொஞ்சம், எந்த நாய்க்கு, அவர் ஆசையா வளர்த்த நாய்க்கு கொஞ்சம், அந்த பையனுக்கு ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு கொஞ்சம், இந்த டாடா குரூப் கொஞ்சம் வச்சுக்கங்கடா பிசினஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் தூக்கி சேரிட்டிக்கு எழுதி வச்சிட்டாரு. இவன் தான் ஞானி. இயற்கையிலிருந்து ஒரு பொருளை எடுக்கிறீங்க, தங்கம்ன்ற பேர்ல, வைரம்ன்ற பேர்ல, பணம்ன்ற மரக்கூழ். பணம்ன்றது என்ன? காகிதம். காகிதம் எங்கிருந்து வருது? பேப்பர் மரத்துல இருந்து வருது. பிளாஸ்டிக் எங்கிருந்து வருது? தோண்டி எடுக்கப்பட்ட இந்த பழைய கழிவுகள்ல இருந்து பிளாஸ்டிக் வருது. இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறீங்க? இயற்கையிலிருந்து எடுக்கிறீங்க. இயற்கையின் விதி ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுது, என்ன? எடுத்து எதையும் வச்சுக்கணும்னு மட்டும் நினைக்காத, உண்ணுதில்லை. எடுத்து பயன்படுத்துற இன்னொருத்தருக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. என்ன பண்றீங்க? எடுத்து ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. நான் ஹோல்டு பண்ணா என்னடா பிரச்சனைன்னு கேட்காதீங்க. பிரச்சனை உங்களால தான் கிரியேட் ஆகுது. எடுத்து சும்மா வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, வச்சிருக்கேன், என்கிட்ட இவ்வளோ இருக்கு, என்கிட்ட இவ்வளோ இருக்கு, என்கிட்ட இவ்வளோ இருக்கு, என்கிட்ட இவ்வளோ இருக்கு, என்கிட்ட இவ்வளோ இருக்குன்ற டேட்டா உள்ள உங்களையே அறியாம பதியுமா பதியாதான்? சிமெண்ட்ன்ற பேர்ல கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க, மரக்கதவுன்ற பேர்ல கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க, செங்கல்ன்ற பேர்ல கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. கொள்ளையடிக்கிறதுன்னு நான் போய் ஏமாத்திட்டு வரதில்ல, அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடிய எல்லாமே கொள்ளை தான் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ உங்களை பார்க்கும் போது அவன் நல்லா அறா அப்படி வாழ்த்துவானா, நாசமா போனான், எவ்வளவு காசு வச்சிருக்கான் போல மனசுக்குள்ள திட்டுவானா. இதுக்கு பேர் தான் கண் திருஷ்டி. இப்படி கண் திருஷ்டி படும்போது அவனுடைய தப்பான புரிதலுக்கு நீங்க உண்மையாவே நல்லவரா இருந்தீங்கன்னு வச்சுங்க, இத்தனை பேருக்கு நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன், இத்தனை தர்மம் தானம் பண்ணியிருக்கேன்னா இப்ப அவன் படுற கண் திருஷ்டி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. இப்ப அவன் கண் திருஷ்டி படுற மாதிரியே கொள்ளையா அடிச்சு சேர்த்து வச்சிருக்கீங்க. மொத்தமும் கொள்ளை அடிக்கிறதுன்னா என்ன சொன்னா, ஏமாத்தி சேர்க்கறது இல்ல, இன்னொருத்தனுக்கு நியாயமா போய் சேர வேண்டி தடுத்து பிடிக்கிறது. இதுக்கு பேர் தான் கொள்ளையடிக்கிறது. இப்ப இப்படி நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு போகும்போது மொத்தத்தையும் கொடுத்துட்டு போயிடுவான். எங்கேயோ இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்? தொல்காப்பியம் மிக தெளிவாக இதை சொல்கிறது. பெரு என்ன சொல்றாரு தொல்காப்பியர்? பெரு, உன் மொத்த தேவைக்கும் பெரு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? வாங்கு, நிறைய வாங்கு, இன்னொருத்தனுக்கு வலிக்காம, வேதனைப்படுத்தாம, கஷ்டப்படுத்தாம, துன்பப்படுத்தாம பெரு. உனக்கு பெற்றிருக்க, உன் குடும்பத்துக்கு வாங்கிக்க, உன்னை சார்ந்தவங்களுக்கு வாங்கிக்க. ஆனால் பாருங்க, அங்க அடுத்த ஆப்பு அங்கதான் வைக்கிறார். ஆனால் இறப்பதற்கு முன்னால் ஈதல் எனும் குணத்தால் மொத்தத்தையும் கொடுத்து விடுங்கிறார். ஏன்? இல்லைன்னா மொத்த பாவம் உன் தலையில ஏறிடுங்கிறார்.